வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைய பதிவில் இளநீர்க்கூழ், அதாவது டெண்டர் கோகனட் பல்ப், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு தொழில் தொடங்கணும்னா அது எந்த தொழில் தொடங்கலாம், அதை பற்றி ஒரு ஆராய்ச்சியில் இருந்த பொழுது இந்த டெண்டர் கோகனட் பல்ப் தொழில் ஒரு நல்ல ஒரு தொழிலாக எனக்கு தோன்றியது. அதைத்தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, இந்த இளநீர் கூழை நம்ம எங்கெங்கே பயன்படுத்தலாம், அதாவது இந்தியாவில் எங்கே பயன்படுத்துகிறாங்க, வெளிநாட்டில் எங்கே பயன்படுத்துகிறாங்க, இதோடைய பயன்கள் என்ன, மேலும் இந்த தொழில் தொடங்கணும்னா அதுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படும், இதுக்கு ஃப்ரான்சைசி ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க, இப்போ அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்க, அந்த மாதிரி எல்லா விவரங்களும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த இளநீர் கூழ் எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்பத்து ஜூஸு தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த இளநீர் கூழில் பார்த்தீங்கன்னா மாம்பழம், வாழைப்பழம், அந்த பழங்களோட சேர்த்து ஜூஸ் தயாரிக்கலாம். இப்போ இளநீர் பாயசம் தயாரிக்கலாம், இளநீர் ஜெல்லி தயாரிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலோடு சேர்த்து ஒரு சுவையான கறிகள் தயாரிக்கலாம். அப்புறம் சாலட் தயாரிக்கலாம். அப்புறம் பேக்கரி தயாரிப்புகளையும் பயன்படுத்துகிறாங்க. கேக்கு மற்றும் முறுக்கில் பயன்படுத்துகிறாங்க. பிஸ்கெட்டில் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் தயிர் மற்றும் குழம்போடு சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. இதை தவிர அழகு சார்ந்த விஷயங்களையும் இந்த இளநீர் கூழ் பயன்படுத்துகிறாங்க. மேலும் இந்த உடலை சுத்தமாக வச்சுருக்க, அந்த ஃபேஸை சுத்தமாக வச்சுருக்க இந்த ஸ்க்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் முடி வளர்ப்பு, அங்கேயும் அந்த பராமரிப்புக்கும் இங்கே பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் நறுமணப் பொருட்கள் தயாரிப்புலையும் இந்த இளநீர் கூழை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஆரோக்கிய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோய், சர்க்கரை நோயில் அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஜீரணத்தை மேம்படுத்துதல், அதுக்கும் நம்ம இளநீர் கூழ் பயன்படுது. ஆனால் இது நல்ல ஒரு நார் சத்து கொண்டது. அப்புறம் பாரம்பரிய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் மற்றும் பூஜையிலையும் இந்த இளநீர் கூழ் பயன்படுது. இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இளநீர் பாயசம் நல்லா ஃபேமஸாக இருக்குது. அப்புறம் இளநீர் சர்பத்து சென்னை பகுதியில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் பகுதியில் சாலட்டில் பயன்படுத்துகிறாங்க. மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா முறுக்கு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ திருச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜெல்லி தயாரிப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ வேலூர் அந்த மாதிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ வெளிநாடுகள் எடுத்துட்டிங்கன்னா தாய்லாந்து, பிலிப்பைன்ஸு, இலங்கை, மலேசியா, இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தயாரிப்பு, சாலட்டு, இலங்கை பார்த்தீங்கன்னா தேங்காய் புட்டுன்னு சொல்கிறாங்க, அது தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ மலேசியாவில் ஜெல்லி, செந்தோல் அந்த மாதிரி தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி இந்தோனேஷியா, அமெரிக்கா, வியட்நாம் இந்த மாதிரி நாட்களில் பார்த்திங்கன்னா கோகனட் ரைஸு, அப்புறம் அந்த ஸ்மூத்திஸு, இந்த மாதிரி நிறைய தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்க, இப்போ இந்த தொழில் செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு நம்ம இந்த பொருளை வாங்கி மற்றவங்கிட்ட வாங்கி நம்ம பண்ணோன்னா எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை கிலோ இளநீர் கூழோட ஒரு 1 லிட்டர் மில்க்கு பாலை நம்ம வாங்கினோம்னா அதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா 115 ரூபா ஆகும். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கிளாஸ் தயாரிக்கலாம். ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். இப்போ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200ரூவான்னு வச்சுக்கோங்க. அப்போ நெட் ப்ராஃபிட் ஒரு 85 ரூபா கிடைக்குங்க. இப்போ நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் இருக்குது. இப்போ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்கிற ஒரு நிறுவனத்தோட பேசணும். அவங்க பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு அவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க. அந்த 2 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரு, கிளாஸு, ஜூஸ் மிக்சரு, அப்புறம் கட்டிங் போர்டு, நைஃபு, சிசரு, இந்த மாதிரி எல்லாமே அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்களே ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் மார்ஜின் 80/20 சொன்னாங்க. 80% நமக்கு, 20% அவங்கன்னு சொன்னாங்க. இப்போ இன்னும் அவங்க இப்போ தான் அவங்க அந்த தயாரிப்பு படையில் இருக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு கடையை போட்டவுடனே அந்த வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்த உடனே நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ணோம்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இது ஒரு நல்ல ஒரு ஒரு குறைந்த முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு நல்ல தொழில். ஏன்னா மற்ற எந்த தொழிலும் பார்த்தீங்கன்னா
ஒரு 20 லட்சம் 30 லட்சம் தேவைப்படும். இது வந்து ஒரு நல்ல தொழில், அதே மாதிரி இல்லாமல் ஒரு குறைந்த முதலீடு, மக்களுக்கு வந்து உடலுக்கு நல்லது, ஒரு நல்ல பொருளை கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் பல விரிவான தகவலை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. ஸோ இவ்வளோ நேரத்தை ஒதுக்கியதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.